ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். அன்சேஞ்சிங் ஜீசஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் எதற்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனையினால் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கும். அவங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் எல்லாம் தடைப்பட்ட இடங்கள் எல்லாம் தடைகளை எல்லாம் நீக்கி கர்த்தர் சரியான நேரத்தில் அவங்களுக்கு அந்த பணம் கிடைக்கவும், எந்த இடத்துல அவர்கள் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாகவும் இந்த விஷயத்திற்காக ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கதான் பரலோ தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடன் பிரச்சனையினால் அப்பா ராஜா யார் யாரெல்லாம் வேதனையோடு கண்ணீரோடு உங்கள் சமூகத்தில் உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அப்பா, தடைப்பட்ட இடங்களை எல்லாம் சரி செஞ்சு அப்பா ராஜா எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் அவர்கள் அப்பா ராஜா சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அப்பா தகப்பனே, தற்கொலை ஆவி அவர்கள் எண்ணத்துல ஆளுகை செய்யாதபடிக்கு ராஜா எல்லா சத்துருவின் சூழ்ச்சிகள் தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முறியெடுத்து கடிந்து கட்டுகிறோம் சுவாமி. அப்பா நீயோ கடன் கொடுப்பா, நீ கடன் வாங்காதிருப்பா என்ற வசனத்தின்படி ராஜா ஒவ்வொருவரையும் அப்பா அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன் ஆண்டவரே, நீர் அப்பா ராஜா நீர் எங்களுக்கு அற்புதங்களை உண்டு பண்ணுகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை ராஜா. மனுஷரால் கூடாதது எங்கள் தேவனால கூடுன்னு நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. மனிதர்களை நம்புவதை காட்டிலும் ஜீவனுள்ள தேவனை நம்புவது மேல் என்பது ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாக தேவன் நீர் அற்புதத்தை உண்டு பண்ணுங்க சுவாமி. அப்பா நீங்கள் ஆண்டவரே ராஜா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்துல வாருங்களான்னு உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்களே சுவாமி. இளைப்பாறுதலின் தேவன் நீ ராஜா. அப்பா நீர் நாங்கள் கேட்பதற்கும் அதிகமாக செய்கிற தேவனாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமல்ல நாமத்தினால கெஞ்சி கேட்கிறேன் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கும். அதோடு கூட நீங்கள் ஜெபத்துக்காக தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் காலையில் 9லேருந்து 10, இரவு 9லேருந்து 10 இந்த 2 மணி நேரம் மாத்திரம் ஜெபத்துக்காக நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கும். அதோடு கூட ஊழியத்திற்கென்று ஏதாவது நீங்கள் கொடுக்க விரும்பினா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான தகவலும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.